உயரங்களை மட்டுமல்ல வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. நல்ல க்ரௌடு. பிஜேபியிலேருந்து வெளியே வந்தவர் லீதர் லீடர்ஸ்னு ஒரு அமைப்பை தான் அறிவிச்சிருக்காரு, கட்சியில். அப்போ அந்த அமைப்புக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்திருக்கிறாங்க. இது பெரிய விஷயம். ஏற்கனவே விஜய் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். திமுக அதிமுகவுக்கு மாற்றா இதுக்கிடையில் அண்ணாமலை என்ன செய்யும்? லீதர் லீடர்ஸோட முதல் மாநாட்டில் பேக்ரவுண்டு ப்ளூ, நீலம் என்ன சொல்லி அவர் கையில் எடுக்க போகிறது நீல அரசியல். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இன் தமிழ்நாடு விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்பேஸு விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்குது. அண்ணாமலை நேரடியாக அரசியலில் இப்போ நேரடியாக கமெண்ட் பண்ணியோ அந்த ஃபைட்டுக்குள்ளேயே வரல. ஓகே, பட் அண்ணாமலை ரொம்ப சீரியஸாக உள்ள வந்தாருன்னா விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறது விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு மாறும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு தங்கமணி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சமீபத்தில் அண்ணாமலை அவர்களுடைய மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. 10,000 பேர் வரைக்கும் கலந்துக்கிட்டதா சொல்கிறாங்க. எப்படி இருக்க போது அவருடைய அரசியல் அப்படின்றது குறித்து விரிவாக பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். மக்கள் ஏற்கனவே மாற்றம் தேவை அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸை தாண்டி தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் புதுசாக இன்னொரு மாற்றம் அப்படின்னு வீத லீடர்ஸ் இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? என்ன அவுட்கம் வரும்? அவருக்கு என்ன அவுட்கம்? இப்போ முன்னாடி நீங்கள் ஒரு 10,000 பேருன்னு சொன்னீங்க. அந்த கூட்டம் பொள்ளாச்சி கூட்டம் ஆக்சுவலி நம்ம பேசின வரைக்கும் அவங்க ஒரு எபோட் 25,000 இன்னைக்கு பேப்பர்லேயே வந்து போட்டது தினமலர் 10,000 தாண்டி. ஆமாம், 25,000 பேர் கூட்டம்னு சொல்கிறாங்க. போகிறவங்க கேட்டால் 30,000 40,000 சொல்கிறாங்க. பட் அங்கே போடப்பட்ட இருக்கைகள் அந்த கணக்குப்படி 20,000 நல்ல க்ரௌடு. ஸோ அது பிஜேபியிலேருந்து வெளியே வந்தவர் வீத லீடர்ஸ்னு ஒரு அமைப்பை தான் அறிவிச்சிருக்கிறார், கட்சியில். அப்போ அந்த அமைப்புக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்திருக்கிறாங்க. இது பெரிய விஷயம். ஒரு அமைப்பாக கட்சியை அறிவிக்காத ஒருத்தருக்கு இவ்வளோ கூட்டம் வருது பெரிய விஷயம். அதை ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக போடணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அவரால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதாவது என்னென்னா, ஏற்கனவே விஜய் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். திமுக அதிமுகவுக்கு மாற்றா 60 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன்னா இங்கே திமுக அதிமுக தவிர்த்து வேறு கட்சிகள் இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு நம்பத்தகுந்த சக்தி இல்லை. அப்போது அதுக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லாத பொழுது திமுக சரி ஸ்டாலினுக்கு இந்த போட்டு பார்ப்போன்னு போட்டாங்க. இல்லையா சரி பரவாயில்ல இந்த முறை இவருக்கு இபிஎஸ்க்கு போட்டோன்னு போட்டோம். இப்படி மாற்றி போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு நம்பிக்கைக்குரிய சக்தியாக விஜய் வரும் பொழுது 60 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்படி ஒரு வரலாறு நடந்தது. ஸோ இப்போது திமுக அதிமுகக்கு மாற்றாக ஒரு பெரிய சக்தியாக டிவிகே வந்திருக்கு. விஜய் வந்திருக்கிறார். பெருவாரியான வாக்குகளை பெற்றிருக்கிறார். 1,75,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அப்போது திமுக அதிமுகலேருந்து தான் வாக்குகளை பெற்றிருக்கிறார். இது வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுக போட்டுட்டு இருந்தவங்க தான் இது முறை டிவிகேக்கு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு ஃபுல் லம்சமான வாக்குகளை டிவிக்கே பெற்றிருக்கு. இதுக்கிடையில் அண்ணாமலை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது. அதுவும் உங்களோட கேள்வியாக இருக்குது. ஸோ அந்த டவுட் அண்ணாமலைக்கே இருக்குது. ஸோ அதனால தான் அந்த அமைப்பு வீத லீடர்ஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாட்களில் பார்த்தா ஒரு 17 லட்சத்துலேயே நின்றுச்சு அந்த எண்ணிக்கை உறுப்பினர்களோட சேகரிக்கை. அவங்க மிஸ்டு காலோ இல்லை இந்த மாதிரியான ரூட்லாம் எடுக்கல. இணையதளத்தில் நியாயமாக டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள வாங்கன்னு சொல்லி போட்டது. அதில் வாலண்டியர்ஸாக இணைச்சிக்கிட்டவங்க 17 லட்சமாக இருந்தாங்க. இப்போது 19 லட்சத்தை கடந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாவட்டங்களில் அமைப்புகளில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் எல்லோரும் ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா இந்த பேஜஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அதில் 17 லட்சம்னு இருந்த அந்த எண்ணிக்கை 18 19 ஒரு 2 லட்சம் கூடி இருக்குது. இப்போ அந்த 19 லட்சத்தை இன்னும் தாண்டிட்டு இருக்கு. அதான் அண்ணாமலையே சொல்லியிருக்கிறாரு 50 லட்சம் உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட அரசியல் பயணம் அமையும். ஸோ அவர் சொல்ல வர்றது அடுத்த கட்டமாக இது அரசியல் கட்சியாக மாறணுங்கிறது 50 லட்சம் உறுப்பினர்கள் வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அது வரைக்கும் இயக்கமாக ஒரு அமைப்பாக ஒரு என்ஜிஓ செயல்படுற மாதிரி செயல்பட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கான கான்ஃபிடென்ஸ் வர்றதே அந்த 50 லட்சம் பேர் வந்தால் தான். 50 லட்சத்தை அவங்க மீட் பண்ணலன்னா
மீட் பண்ணலனாலும் கட்சி ஆரம்பிப்பார், அதில் ஒன்றும் டவுட். அப்புறம் ஏன் அந்த வெயிட்டிங் டைம்? பட் வெயிட்டிங் டைம் அது வந்து இருக்கிற வாலண்டியர்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக, அவங்கள என்கேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ 50 லட்சம்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ ஆல்ரெடி இப்போ இந்த 19 லட்சம் பேர் 50 லட்சமாக அதை உயர்த்துவதற்கு உழைக்கணும். இப்போது பொள்ளாச்சி கூட்டத்துக்கு வந்திருக்கிற கூட்டமே டிவிகேலேருந்து போயிருக்கிறாங்க, டிஎம்கேலேருந்து போயிருக்கிறாங்க, ஏடிஎம்கேலேருந்து போயிருக்கிறாங்க, சில பேர் சில எம்பிக்கள் முன்னாள் எம்பிக்கள்லாம் வந்திருக்காங்கன்னு அண்ணாமலையே அவரோட உரையில் சொல்கிறார். ஸோ ஆனால் அங்கெல்லாம் பெருசாக சோபிக்காத ஆட்கள், அதாவது அவங்களுக்கு சரியாக வாய்ப்புகள் வழங்கப்படாதவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் இப்போ வீத லீடர்ஸை நோக்கி வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு அவர் ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இந்த 50 லட்சங்கிற எண்ணிக்கை என்னென்னா, உங்களுக்கு ஒரு 50 லட்சம் இருந்தால் தான் 50 லட்சம் × 4ன்னு போட்டால் உங்களுக்கு 2 கோடி. ஒருத்தர் ஒரு 3 ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓட்டோட எண்ணிக்கை 2 கோடி. இவ்வளோ தான் லாஜிக். இப்போ நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்க வீதி லீடர்ஸில், நீங்கள் ஒரு 3 பேரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அந்த ஓட்டு 4 மாறுது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்த அரசியல் கட்சிகள் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க, 1 கோடி தொண்டர்கள் இருந்தாங்கன்னா அதிமுக திமுக. அவங்களுடைய சுச்சுவேஷனே வந்து இன்றைக்கி தோல்வியை சந்திக்கிற சூழலில் இருக்கும்போது புதுசாக எமர்ஜ் ஆகி வர கட்சி, என்னுடைய கேள்வி என்னென்னா, ஏற்கனவே மக்கள் ஒரு மாற்றத்தை டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போது செகண்ட் பிளேஸில் டிஎம்கே வச்சுருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு டிவிகே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பிஜேபிக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லாமல் போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு சீட் அளவுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதிலிருந்து வெளியே வந்தால் திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு. எங்கே அவருக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு? இப்போ பார்க்கலாம். இப்போது இளைஞர் சக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சியாக இது இருக்குது. இப்போ ஓகே, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் 108 இடங்கள் ஜெயிச்ச இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன் சிட்டி. அந்த சிட்டியில் யார் இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இவங்கெல்லாம் பார்க்குற விஜய் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு குரூப், அவங்க தான் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸால் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் அரசியலையே ஈடுபாடு இல்லாதவன், அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன், ஓட்டே போடாதவர்கள், பெண்கள், இளம்பெண்கள், வாக்குச்சாவடிக்கே வராதவங்க, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் அவங்க தி கம் ஃபார்வர்டு ஓட் பண்ணணும்னு. அது பிகாஸ் ஆஃப் விஜய் அப்படி வந்திருக்காங்க. அப்போது இந்த யங் எனர்ஜி பெரிய லம்சமாக வந்திருக்கு. இது வரைக்கும் வாக்குகளே செலுத்தாத ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10% வாக்கு போடாதவர்கள் இந்த புதிய அலைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கிறாங்க. அவங்க வாக்கு உரிமை இருந்தும் ஓட்டு போடாமல் இருந்தவங்க ஒரு 10% வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பிகாஸ் ஆஃப் விஜய்ங்கிற ஒரு நம்பிக்கை. இவர் வந்திருக்காரு, ஒரு பெரிய சேஞ்ச் தருவார், அவர் பேசுகிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு, அண்ட் அவரோட ஃபேன் பேஸு இதெல்லாம் சேர்ந்து. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த நம்ம இவர் சொல்லுவார் சிவாஜி, விதை யார் போட்டது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி காவி அரசியல் தாமரை இங்கே எடுபடாது, தமிழ்நாடு மண் பெரியார் மண்ங்கிற இடத்துல 11% பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஏன் 10 இடங்களில் 2nd லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாங்க. இன்னைக்கு டிவிக்கு அப்புறம் அது போயிடுச்சு. பட் அதை செட் பண்ணது அண்ணாமலை. அந்த 11% ஓட் பேங்க்குங்கிறது பிஜேபிக்கு இல்லை, பிஜேபிக்கு இங்கே ஓட் பேங்கே கிடையாது. அந்த அப் டு 5% தான் இருந்தது. அதை இம்ப்ரூவ் பண்ணி 11% வந்தது. கிட்டத்தட்ட விஜயகாந்துக்கு நிகராக முன்னாடி ஆரம்பத்தில் வந்தது அண்ணாமலைக்காக. அப்போ 2024 ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறாங்கங்கிறது எல்லாருமே யூகிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் விஜய் அவ்வளோ ஃபோர்ஸாக இறங்குனது. ஸோ இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. காவி அரசியல் பிஜேபி அமித்ஷா பிடிக்காது, மோடி பிடிக்காதுங்கிற இந்த மண்ணிலேயே 11% ஒரு பிஜேபி கட்சிக்கு வருது. சென்னையில் தமிழிசை 2nd பிளேஸ் வராங்க, தென் சென்னையில். அப்போ 2024 இதை கணிச்சிட்டவங்க தான் டிவிகே அதை கணிச்சிட்டு தான். ஸோ மாற்றத்துக்காக பயங்கரமாக பிஜேபிக்கே 11% ஓட்டு போடுறோம், அப்போ நம்ம வந்தோம்னா உறுதியாக ஜெயிப்பாங்கன்னு அவங்க பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், மார்க் மை வேர்டு, இந்த இன்டர்வியூவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தந்தி டிவியில் போய் கொடுத்துறாரு. இந்த இன்டர்வியூ நோட் பண்ணிங்க, விஜய் வில் பிகம் த சிஎம். ஓகே, அவர் வரல அப்படின்னா எனக்கு கேளுங்க, இது நோட் பண்ணிச்சுங்க, யூ ஹாவ் டு ரீட் டெலிகாஸ்ட் அப்படின்னு பேட்டி கொடுப்பார். ஸோ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் எப்படின்னா, தட்ஸ் பிகாஸ் ஆஃப் 2024. அந்த 2024 இந்த சாயிலில் ஒரு சேஞ்ச் தெரியுது. அப்போது பிஜேபியில் இருந்தாலும் ஒரு அண்ணாமலைங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதர் ஒரு ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறவருக்கு ஒரு சேஞ்ச் பார்த்துட்டாங்க. அதை தான் டிவிக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் கிடைச்ச வெற்றி தான். அப்போது அண்ணாமலை அதனால தான் முன்னாடி இருந்தே அந்த தவிப்பிலே இருந்தார். பிஃபோர் த எலெக்ஷனு
2026 அசம்பிளி எலெக்ஷன் முன்னாடியே அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஸோ அண்ணாமலை இட் செல்ஃப் அவரே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான், ஒரு பக்கா பொலிட்டிக்கல் அப்சர்வர், ஃபுல் டைம் இன் பாலிடிக்ஸ், முழு நேர அரசியல்வாதி அவர் இல்லையா. அப்போ அவர் அப்சர்வ் பண்ணி தான் அவர் ரொம்ப கிளவராக போட்டியிடலை. போட்டிட்டா தோத்துறோன்னு அவருக்கு தெரியும். போட்டியிடலையா, போட்டியிடுறது வாய்ப்பு கிடைக்கலையா? வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுலாம் சும்மா. பிஜேபியில் இப்போ ஆல் இண்டியா லெவலில் இப்போ ஒரு மோஸ்ட் 10 பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனில் அவரும் ஒருத்தர். ஓகேங்களா, அவருக்கு சீட்டு தரலாம்லாம் இங்கே சொல்ல முடியாது. அதெல்லாம் ஐ திங்க் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராமா. சீட்டு தரல, அவர் ஓரங்கட்டப்படுகிறார், அழுத்தப்படுகிறார் அப்படிங்கன்னு சொல்கிறதெல்லாம் டு மேக் ஹிம் கிரியேட் அ நியூ பார்ட்டி, புது பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நெரேட்டிவாக இருக்கலாம். அன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான லீடராக இருந்திருக்கலாம். பிஜேபி என்ன மாதிரியான கட்சி, அவனுடைய ஐடியாலஜி என்ன, எப்படி செயல்பாடுகள்னு தெரியும். பட் இன்னைக்கு வந்து பிஜேபியில் இல்லையே, பிஜேபி அவருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கலாம். அந்த அடையாளத்தை விட்டுட்டுல வராரு. அந்த அடையாளம் தானே அவருக்கு சிக்கலாகவே இருந்திருக்கு. அதனால தான் அவர் சூஸ் பண்ண ஐடென்டிட்டி தானே அது. அவர் சூஸ் பண்ண ஐடென்டிட்டி தான் ஆர்எஸ்எஸ் பேக்னு சொல்லப்படுது. அவர் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தவர், ஒரு நேஷனலிஸ்ட்டு. ஸோ அதனால் மோடியோட அபிமானி. ஸோ அதனால தான் அந்த கட்சியில் இருக்கிறாரு. இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய இதில் தான் அவர் இருக்கார். அவர் நான் என்னை பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் ஆர்எஸ்எஸ் மேன் ஆல்வேஸ் ஆர்எஸ்எஸ் மேன். ஒரு தடவை ஆர்எஸ்எஸ்ன்னா ஆல்வேஸ் ஆர்எஸ்எஸ் மேன். அதுலேருந்து மாற முடியுமான்னு எனக்கு தெரியல. மற்ற இயக்கங்கள் அமைப்புகள்லேருந்து கூட அந்த மைண்ட் செட் மாறலாம். பட் அதில் தேசியவாதி இந்தியன் அப்படிங்கிறத வந்து போதிக்கப்படுது. அப்போது அதிலேருந்து அந்த விஷயத்துலேருந்து டைலூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே பேசிக்காகவே அந்த சென்ஸ் இருக்கும், நான் ஒரு இந்தியன் இது. ஸோ அந்த அந்த உங்களுடைய ஜியாகிரபிக்கல் சென்டிமெண்ட்டை வச்சு அவன் அந்த ஆர்எஸ்எஸ் செயல்படுறதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த மைண்ட் செட்லேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் ஐடியாலஜி பிரேக் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்கிறார். இப்போது அண்ணாமலையோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ப்ளூ. பொள்ளாச்சியில் நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், வீதி லீடர்ஸோட முதல் மாநாட்டில் பேக்ரவுண்டு ப்ளூ, நீலம். நீலம் என்ன சொல்லுது, அவர் கையில் எடுக்க போகிறது நீல அரசியல். நீல அரசியல், எஸ். அம்பேத்கர் வெளிப்படையாகவே போட்டுடலாம். எல்லோருக்கும் எல்லாம் எல்லோரும் சமம், அவ்வளோதான். விஜய் என்ன சொன்னார், அதே தான், பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். அதை சொல்கிறாரு. சாதி மதம் எல்லாமே இந்த அமைப்புக்கு வெளியே அப்படின்னு சொல்கிறார். வாட் இஸ் தட் அப்படின்னா என்ன? அதுதான் அம்பேத்கரிசம், அதான் பெரியாரிசம். ஸோ அந்த விஷயத்த சிம்பாலிக்காக அவர் அந்த ஸ்டேஜோட இதில் காமிச்சிட்டாரு. அந்த அவங்களோட இதேமே ஃபுல்லாகவே ப்ளூ மூடில் தான் இருந்தது அந்த இதெல்லாம் பார்க்கல. ஸோ ப்ளூனாலே தமிழ்நாட்டில் இந்தியாவில் தெரியும், அம்பேத்கருடைய ஒரு சிம்பிளைஸ்டு கலர். ஸோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார். பட் அது தெளிவாக சொல்கிறேன், நான் ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்து, அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் அமைப்பு கட்சின்னு வரும்பொழுது சாதி மதம் இதெல்லாம் இந்துனாலே மதம் வந்துடாதா? அதான் அதெல்லாம் வெளியேங்கிறாரு. நான் ஒரு இந்துங்கிற பிறப்பால இந்து, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் அப்படி அடையாளப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி அந்த பாலிடிக்ஸ்லேருந்து தள்ளி இருக்க முடியும்? நம்ம ஊரை பொறுத்த அதான் நான் சொன்னேனே, ஒன்ஸ் ஆர்எஸ்எஸ் மேன் ஆல்வேஸ் ஆர்எஸ்எஸ் மேன். அது அந்த ரத்தத்தில் ஊறிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம்தான். ஓகே. ஸோ இவர் என்ன தான் அந்த மண்டையில் இருந்த கொண்டையை காணுங்கிற மாதிரி தான், என்ன தான் நீங்கள் வந்து ஒரு நீல அரசியல், அம்பேத்கரிசம், எல்லோரும் சமம் இப்படிலாம் போனாலும் அந்த உள்ளே இருக்கிற அந்த ப்ளூ சிப் இருக்கு இல்லையா, ஸோ அதோட வெளிப்பாடு வரதான் செய்யும். பட் அதை தாண்டியும் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை இங்கே ஷைன் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா அதில் நேரடியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்ங்கிற பேக்ரவுண்ட்லேயே இருந்துமே அவர் 11% ஓட்டு எடுத்திருக்காரு. இப்போ அது வேணான்னு ஒத்தி வச்சுட்டுல வராரு. ஸோ அதுலேருந்து அவர் இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இன் தமிழ்நாடு விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே. இதை பற்றி கேட்குற முன்னாடி இன்னொரு கொஸ்டின் கேட்டுறேன். அவர் தனி கட்சி அப்படின்ற முடிவெடுத்த உடனே திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதனால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை, பிஜேபி அதை எதுவும் பெருசாக எடுத்துக்கலன்ற மாதிரி சொன்னார். இப்போ சமீபத்தில் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அண்ணாமலை அவர்கள் கட்சியார் மேலே எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றாங்க. காம்படிட்டர்ஸு இல்லைனா வந்து மற்ற கட்சிகள் வந்து பெருசாக ஒரு இம்பேக்டை வந்து ஃபேஸ் பண்ணவே இல்லையா? அவங்க அப்படி ஒரு சென்ஸ்லேயே எடுத்துக்கலையே மற்ற கட்சியில். செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்கிறாரு, செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு எங்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் வேற, அண்ணாமலை கட்சியில் இருக்கிற எங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் அவங்க எங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் செங்கோட்டையன் கூட பேட்டி கொடுத்துருக்காரு. எஸ், இப்போது நேரடியான பாதிப்பு, உடனடியான பாதிப்பு டிவிகேக்கு கிடையாது. டிவிகே இப்போ தான் 3 வருஷ கட்சி தான், அவங்களுக்கு இமிடியேட்டாக ஆட்சி பிடிச்சிட்டாங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வச்சுருக்குறாங்க, எல்லாமே இருக்குது. ஓகே. இப்போ பாதிப்பு வந்து அதிமுக திமுகக்கு தான்.
அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. திமுக பேரலாக அவங்களும் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் அவங்களுடைய ஆதரவாளர்களும் செயல்பட்டு தானே இருக்காங்க. அவங்க விட்டு கொடுத்துருல ஜென்சி பாலிடிக்ஸை. ஆமாம், விட்டு கொடுக்கல. பட் ஆனால் அங்கே நம்ப தகுந்த ஸ்பேஸ் கிடையாது அங்கே. ஸோ அங்கே ஆல்ரெடி இருக்கிற பொலிட்டிக்கலாக இருக்கிற அந்த ஃபேமிலியிலேருந்து வர கிட்ஸு தான் இந்த ஜென்சி குரூப். இல்லை, அதை தாண்டியும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஜென்சி டிஎம்கேல வந்து நேரடியாக கட்சியோட அசோசியேட் பண்ணிக்காமல் தனியாக செயல்படுறவங்க அப்படியும் வர்றாங்க தானே. இருக்கலாம். பட் எனக்கு அது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செட்டாக ஒரு பெரிய ஃபினாமினாவாக உருவாகுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே. ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு யங்ஸ்டர் கிரேஸ் இருந்தது. ஸோ அது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணப்பட்டது 2024. அண்ட் அவரோட அந்த வைப்ரண்ட் ஸ்பீச்சு, ஃபயர் பேக்டு ஸ்பீச்சு, ரிபல் மைண்ட் செட்டு, இதை விரும்புகிற ஆட்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு போர் குணத்தோட, போராளி குணத்தோட ஃபைட் பண்ணுறது, எல்லாத்தையும் போட்டு துவம்சம் பண்ணுறது. இந்த இந்த மாநாட்டில் கூட சொன்னார், அண்ணா இந்த விஜய் என்ன ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு, ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேறாங்கிறாரு, 2 வேலை வெளுத்து விடுங்கன்னு கேட்குறாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு அப்படியே ஒரு போகிற போக்கில் ஒரு விஷயத்தை சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்பல்லான ஆள் தான். அப்போது ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு கிரேஸ் இருக்குங்க. இல்லை, நீங்கள் ஏற்கனவே வந்து திரு விஜய் அவர்களுடைய அரசியலை இது பண்ணும்போது அது ஒரு கல்ட்டு பாலிடிக்ஸாக போகுது, அவங்க ஒரு கல்ட்டாக பில்ட் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு பலதரப்பட்ட விமர்சகர்களால் வைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா திரு அண்ணாமலை அவர்கள் மீதும் அதே விமர்சனம் தான் வரும் போல தெரியுது. அது என்னென்னா கல்ட் பாலிடிக்ஸ்னால் என்னென்னா சினிமாட்டிக்காக வராரு. அப்படி ஒரு இமேஜ் தானே ஆட்டோமேட்டிக்காக வருது இங்கேயும். சினிமாலேருந்து வரவருக்கு சினிமாட்டிக்காக தான் வரும் அரசியல். இல்லை, அண்ணாமலை அவர்களுக்கும் அப்படி ஒரு இமேஜ் தான் உருவாகுது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போதுன்ற நான். இல்லை, அப்படி ஒரு இமேஜ்னா, ஏன்னா இங்கே இது கிட்டத்தட்ட ஒரு ரெவல்யூஷன் மாதிரி தான். ஒரு புரட்சி எப்படி வரும், அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கல்ட்டு பாலிடிக்ஸ் தான் அப்புறம் புரட்சியாக வரும். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனே பண்ணாத ஆட்கள்லாம் பொலிட்டிசைஸ் பண்ணும்போது தான் நீங்கள் புரட்சி ஏற்படுத்த முடியும். கல்ட் இப்படி புரட்சியாகும். அந்த கல்ட்டோட இதுக்குள்ளே வரல. ஸோ நீங்கள் சரி சொல்லுங்களேன், கல்ட்டுங்கிறது என்ன நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, கல்ட்டு ஒரு செக்டை வந்து பிலீவ் பண்ணுறதோ இல்லை அப்படி போகிறதோ வேறு. நான் கேட்க வர்றது என்ன அப்படின்னா, புரட்சியும் கல்ட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் டிஃபைன் பண்ணுங்களேன், கல்ட்டுனா என்ன. ஏதோ ஒரு நம்பிக்கையோ இல்லைன்னா வந்து ஒரு அவுட்ரைட்டாக ஒரு புரட்சின்ற ஆங்கிள் இல்லாமல் இவர் இப்படி பண்ணுவார், ஒரு மூர்க்கத்தனமாக ஒருத்தர் நம்புறது, நம்பி கண்மூடித்தனமா அவரை நம்பி அவர் பின்னாடி போறது, பிலீவ் பண்றது, ஹீரோயிக்கா இருக்கிறாருங்கிறதுக்காக, ஹீரோயிசமா பண்றாருங்கிறதுக்காக அவரை கண்மூடித்தனமா போறது தான் கல்ட்டுங்கிறாங்க. எனக்கு புரிஞ்சுக்கிட்டது இதுதான். அந்த விமர்சனங்கள் அதிகமாக வந்துச்சு. ஸோ ஒரு ஹீரோயிக்கா அவரை பார்த்து கண்மூடித்தனமா போறாங்க, போகலை, இதெல்லாம் இல்லை. இங்கே அறிவுள்ளவன் அறிவில்லாதவன் இப்படி அரசியலை பண்ணவே முடியாது. ஸோ மேம்போக்கா எல்லாரும் பின்னாடி போகிறாங்க, இவர்களுக்கு அறிவு குறைவு, இவர்களுக்கு அரசியல் தெரியல, இப்படி கிளாஸிஃபை பண்ணி அரசியலே பண்ண முடியாது. அறிவுள்ளவர்கள், அறிவு இல்லாதவர்கள், ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சாமானிய மக்கள், இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் அரசியல். ஸோ இந்த செட்டை எல்லாத்தையும் ஒருத்தர் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கிறது பொறுத்து தான் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா விஜய்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கண்மூடித்தனமான ஒரு கூட்டம், அவரா ஒரு ரசிக்க மனப்பான்மையில் எல்லாரும் போய் பார்க்குறது இது பண்ண. பட் அதுதான் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த கல்ட்டு மனநிலை தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ அவர் பேரலாக இன்னும் அறிவார்ந்த செட்டை உள்ளே கொண்டு வரக்கான வேலைகளை செய்யணும். அதை தான் இப்போ அண்ணாமலை கையில் எடுத்துருக்காரு. இப்போ அவர் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிள் பீப்புள், கொஞ்சம் விவரமானவங்க, வாலண்டியர்ஸு, ஆல்ரெடி சமூக சேவை இந்த மாதிரி பண்ணுறவங்க, நேரடியாக அரசியல் ஆதாயம்னு இல்லாத ஒரு ஏதோ நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படியான ஆட்கள்லாம் அவரோட மாநாட்டுக்கு வந்ததான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ ஒரு சொசைட்டின்னு வந்துட்டால் இப்படி தான் இருக்கும். 2 செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், இன்னொரு பக்கம் மேம்போக்கா இவர் வந்தால் நல்லாயிருக்கும், போடுவோம் ஓட்டு அப்படின்னு இருக்கிற ஒரு பீப்புள். இப்படி 2 செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவாங்க. ஸோ இந்த தரப்பு அதிகமாக ஓட்டு போட்டு, அதான் தமிழ்நாட்டை பாதியை பிரித்தா தான் 108, இந்த தரப்பு கல்ட்டு கேங்கு ஃபுல்லாக இறங்கி இவரை கொண்டு வந்துச்சு அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஸ்கூலில் போயிட்டு அந்த நம்ம கீர்த்தனாவை கிண்டல் பண்ணாங்கல்ல அமைச்சரை, அது மாதிரி அந்த குழந்தைய இது பண்ணாங்க, ஷேம் பண்ணாங்கன்னு, அது மாதிரி நீங்கள் இப்போ அறிவில்லாத மக்களே அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற சொந்தங்களை நம்மளே தரக்குறைவாக பேசுறதுக்கு சமம். அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்து அரசியலுக்கு
உதவாது. இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று, நீங்கள் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா டிவிகே வெர்சஸ் வி த லீடர்ஸ், இல்லை அவர் ஆரம்பிக்க போகிற அந்த கட்சி அப்படின்ற சுச்சுவேஷன் வரும் அப்படின்றத நீங்கள் பேசுகிற சாராம்சமாக புரிஞ்சுக்கிறேன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, இல்லை முன்னாடி ஆளுங்கட்சியாக இன்னும் அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு நம்புகிற அதிமுக, அவங்களோட பொசிஷன் என்னவாக இருக்கும்? எஸ், அவங்க கிவ் அப் பண்ணுற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லையே அந்த 2 கட்சி. எஸ், உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்பேஸு விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்குது. அண்ணாமலை நேரடியாக அரசியலில் இப்போ நேரடியாக கமெண்ட் பண்ணியோ அந்த ஃபைட்டுக்குள்ளேயே வரல. ஓகே, பட் அண்ணாமலை ரொம்ப சீரியஸாக உள்ள வந்தாருன்னா விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறது விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு மாறும். பட் அண்ணாமலைக்கே இப்போ தெரியும் இப்போ நம்ம உள்ள வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு. ஏன்னா விஜய் கவர்னன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, எல்லாம் நல்லா போயிட்டு சின்ன சின்ன குளறுபடிகள், புதிதாக வந்தவர்கள், அதனால் ஏற்படுற இடர்பாடுகள்லாம் இருக்க ஒழிய திட்டமிட்டு சதி செய்கிறது, திட்டமிட்டு ஊழல் செய்கிறது அந்த மாதிரி இல்லை. ஊழல் ஒழிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா பண்ணுறேன். அப்போது அண்ணாமலை வெயிட் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணுறேன். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸு இப்போ வந்து விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் இருக்குது. ஏன்னா உதயநிதியால் ஸ்ட்ராங்காக விஜய் எதிர்க்க முடியுது, அண்ணாமலையால் விஜய் இப்போ எதிர்க்க முடியல. ஏன்னா அண்ணாமலையோட பாலிடிக்ஸு இந்த ப்ரொக்ரெசிவாக ஒரு அந்த சென்சிபிளாக அப்படி அவர் அணுகிறனால இப்போ நல்லா போய்ட்டுருக்கு கவர்மெண்ட் நம்ம சொன்னோம்னா எதிர்ப்பை நம்ம சம்பாதிச்சிடும்னு நினைக்கிறார். விஜய் கவர்மெண்ட்டு நம்ம சொன்னால் எதிர்ப்பை சம்பாதிச்சிடும். அப்போ அங்கேருந்து ஒரு ஓட் பேங்க்கு இவருக்கு வராது. ஸோ எதிர்ப்பு மனையிலையும் நம்ம சம்பாதிச்சிடும். அப்புறம் நம்ம இன்னொரு சீமான் மாதிரி இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ உதயநிதியோட ஸ்பேஸ் வந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவரோட ஸ்பீச்சு, அவர் அசம்பிளியில் கொடுக்குற விஷயம், விஜய் அவர்களை ஈவன்லாம் சொன்னது, அவரோட வார்த்தை ஜாலங்கள் எல்லாமே கலைஞரை கண்மண்ணை காட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அவருக்கே உண்டான அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஸோ அந்த டாக்டிக்ஸ்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது. ஸோ அவர் தன்னை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராக விஜய்க்கு நேர் எதிரான சக்தி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் தக்க வச்சுருக்காரு. பட் அது எவ்வளோ நாள் இன்னும் தக்க வைப்பார்? ஸோ அங்கே தான் கேள்வி இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அவர் போவாரா அப்படின்னா, ரொம்ப ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் அவர் கொஞ்சம் அப்பப்போ அந்த கிராஃப் இறங்குற மாதிரி இருக்குது. உதயநிதியோட பார்ட்டிசிபேஷன், திடீர்னு டூர் போயிடுறாரு, கரூர் சம்பவத்தில் கூட டக்குன்னு வந்து பார்த்துட்டு மறுபடியும் துபாய் போயிட்டார், இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லையா? ஸோ அந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அவருக்கு குறைய அண்ணாமலை அங்கே அதை ஃபீல் பண்ணுவார். ஸோ அது உதயநிதி கையில் தான் இருக்குது. ஓகே, உதயநிதிக்கு இப்போது பக்க கிளியர் ஸ்பேஸ் இருக்குது. இபிஎஸ் இந்த கேமில் கிடையாது, பட் உதயநிதிக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் விஜய், உதயநிதி அண்ட் அண்ணாமலை தான். ஓகே, ஆனால் அண்ணாமலை ரொம்ப ஈஸியாக உதயநிதியை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவார், ரொம்ப ஸ்ட்ராங்காக ரீப்ளேஸ் பண்ணிவிடுவார். ஏன்னா அவரால் துல்லியமாக எந்த வித பேப்பரும் இதுவும் இல்லாமல் பக்காவாக இன்சிடென்ட்ஸை சொல்ல முடியும், ஹிஸ்ட்ரியை பேச முடியும், இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பேச முடியும், எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ண முடியும். ஆனால் அது உதயநிதி கஷ்டம். அவரால் பேப்பரு அந்த இன்புட்ஸை வச்சுக்கிட்டு தான் பேச முடியும், டீல் பண்ண முடியும். பட் அப்படி அந்த பேப்பர் இதில் அதை வச்சு டீல் பண்ணுறதுனால அவர் மட்டும் நான் சொல்ல. பட் பொலிட்டிக்கலாக அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹேண்ட் எடுக்கிற இது இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலை அந்த ஹேண்டை இன்னும் ரொம்ப வலுவாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வந்து அபவுட் டைம் தான் இல்லையா, பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் நடந்ததை வச்சு உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கிட்டதுக்கு, உங்கள் நேரத்தை செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.